இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப இருட்டாக இருக்கே. குழந்தைங்க இங்கே தான் வந்திருப்பாங்களா மிக்ஸி? அப்படி வந்திருந்தா எங்கே போயிருப்பாங்க? ஆமாம் ஆண்டி, அப்படி தான் நினைக்கிறேன். குழந்தைங்க இங்கே தான் வந்திருப்பாங்க. ஒரு வேளை இங்கே வந்திருக்கலாம். இருங்க, நம்ம எதுக்கும் பொறுமையாக தேடி பார்க்கலாம். வெளியில் போகிறதுக்கு வழி இருக்குமா? அப்படி வெளியில் போகிறதுக்கு வழி இல்லைன்னா நம்ம இங்கே இருக்க வேண்டியது தானா? அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது ஆண்டி, நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க, நம்ம ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மிக்ஸி. நம்ம எப்படியாவது குழந்தைங்கள உடனடியாக தேடி ஆகணும். முதல்ல இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கலாம். மிக்ஸி, எப்படி அந்த ரோபோட் அப்படியே தன்னாலேயே அது செயல்படுது? அது ஏன் ரோபோட் நம்மளை துரத்துது? ஒருவேளை அதுக்குள்ளே ஏதாச்சும் பேகி இருக்குமா? ரோபோட் சார்ஜ் போடாமல் ரொம்ப நேரமாக ஆக்டிவேட்டாக இருக்க முடியாது. அது சார்ஜ் தீர்ந்துச்சுன்னா ரோபோட் வேலை செய்யாது. ஆனால் இந்த ரோபோட் ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்கிறதுனால ஒரு வேளை இதுக்கு நிறைய சார்ஜ் இருக்கணும். இல்லைனா ஒரு வேளை சார்ஜ் எல்லாம் முடிஞ்சிட்டா இந்த ரோபோ ஒர்க் ஆகாது. இல்லைனா ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணலாம். என்னன்னு எனக்கும் சரியாக புரியல ஆண்டி, பார்க்கலாம். முதல்ல இங்கேருந்து கிளம்பணும். இங்கே ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு பார்க்கலாம். நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இருங்க. இதோ பாருங்க, இங்கே ஒரு வழி இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வழி வெளியே தான் எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது. வாங்க, இங்கே நிறைய சேர் இருக்குது, பார்த்து கால் வச்சு வாங்க. சேர் வேறு வலிக்குது, கீழே விழுவாமல் பத்திரமா மெதுவாக கால் எடுத்து வச்சு வாங்க. இந்த வீட்டில் என்ன தான் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. மிக்ஸி, குழந்தைங்க, நீ எல்லாம் சேர்ந்து இப்போ நைட்டு கிளம்புறோம், அவ்வளோதான். நான் இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். எல்லாம் உன் அங்கிளை சொல்லணும். சும்மா இருந்தவங்கள வீடு மலிவாக வருது, வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லி இப்படி எங்களை பிரச்சனையில் மாட்ட வச்சுட்டாரு. ஓகே ஆண்டி, ஆனது ஆயிடுச்சு. இப்போ எதுக்காக அதை பற்றி பேசுகிறீங்க? இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி இங்கேருந்து கிளம்புறதுக்கு வழியை பார்க்கலாம். முதல்ல குழந்தைங்க எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரியா சொன்ன மிக்ஸி, முதல்ல குழந்தைங்களை கண்டுபிடிக்கலாம். குழந்தைங்க இந்த ரூம் வழியாக தான் வந்திருப்பாங்கன்னா இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் யாரையுமே காணோம். இந்த வழி பங்களாவுக்கு பின்னாடி தான் போகுது. அட, இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு சுடுகாடு. ஆமாம் மிக்ஸி, நான் முதல்ல இந்த சுடுகாடை பார்த்துட்டேன். இங்கே ஒரு சுடுகாடு இருக்குது நமக்கு தெரியவே தெரியாதே. இந்த பங்களாக்காரனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. அதான் அவன் வர்ற விலைக்கு விற்றுட்டு ஓடிட்டான். அது தெரியாமல் நாம் இதை வாங்கிட்டோம். ஆமாம் மிக்ஸி, நீ சரியாக சொன்ன, நம்ம நல்லா ஏமாந்துட்டோம். ஆனால் இங்கே எங்கேயும் குழந்தைங்களை காணவே. குழந்தைங்க எங்கே போயிருப்பாங்க? மிக்ஸி, நம்ம போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடலாமா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மிக்ஸி. இருங்க ஆண்டி, வீட்டில் போய் பார்க்கலாம். ஒரு வேளை குழந்தைங்க வீட்டில் இருந்தாக்கா வீட்டில் போய் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா போலீஸாக கால் பண்ணலாம். சரி மிக்ஸி. நான் சொன்னேன்ல ஆண்டி, இதை பாருங்கள், குழந்தைங்க உக்காந்துட்ருக்காங்க. அப்பாடி, எனக்கு இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது. நீங்கள் தேவையில்லாமல் ஏதோ போட்டு குழப்பிட்டுருக்கீங்க ஆண்டி. பசங்களா, எங்கே போயிருந்தீங்க? எங்கெல்லாம் உங்களை தேடுறது? வீடு ஃபுல்லாக தேடியாச்சு. ஆமாம், சின்சானை எங்கே காணோம்? அது வந்துட்டு ஆண்டி, சின்சான் எங்கள் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தான். ஆனால் திடீர்னு அவனை காணோம். நாங்களும் தேடி பார்த்தோம். சரி, வீட்டில் இருப்பான்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்தோம். என்னது, சின்சானை காணுமா?